லேப் சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய மிஷின் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க வேண்டியது கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை. அந்த ட்ரஸ்ட்டை வர வைக்கிறது நல்ல டிசைனுங்க. லேபில் உள்ள மிஷினரிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணாதுங்க. ஆனால் நல்ல டிசைன் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. விருதுநகரில் கேரகேபிஎஸ் லேபுக்காண்டி நம்ம பண்ண டிசைனை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த லேபில் எல்லாமே ஹியூமன்ஸோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுற மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. டாக்டர் விவேக் சார்ட்ட பேசுகிறப்போ ஃபியூச்சரில் நிறைய மிஷினரிஸ் இறக்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் சீலிங்கில் பெர்ஃபரேட்டட் மெட்டல் சீலிங் பண்ணோங்க. எலக்ட்ரிக்கல் பைப் லைனு, அது போக பிளம்பிங் பைப் லைன் போகிறதுக்கு தனித்தனி ட்ரேஸ் கொடுத்தோங்க. ஸோ ஃபியூச்சர் க்ரோத்துக்காண்டி மிஷினரிஸ் எங்கேனாலும் கொண்டு வரலாங்கிறதுக்காண்டி இந்த பெர்ஃபரேட்டட் சீலிங் பண்ணதுனால அவங்களோட எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் பைப் லைன்ஸ் ப்ராப்பராக செட் பண்ணி டிசைன் பண்ணாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பேஷண்ட்ஸோட ஃப்ளோங்க. வர்ற பேஷண்ட்ஸு மிஷினரிஸ் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய கிளாஸ் வால் வச்சுருந்தவங்க. ஸோ அந்த கிளாஸ் வால் வழியாக மிஷினரிஸை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் ஆச்சுங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட மூமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காண்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஜாஸ்தியாக கொடுத்துருந்தோங்க. அதுக்கு போக அவங்க ஒர்க்குக்கு தேவையான ஃபைல் ஸ்டோரேஜஸ்ஸு, மிஷினரிஸோட எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறதுக்கு ப்ராப்பர் பிளேஸ் கொடுத்துருந்தோங்க. லேபில் முக்கியமாக ட்ரஸ்ட் வரணும்னா கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒயிட் கலர் எல்இடி யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக வாலோட கலர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் தாங்க பெயிண்ட் பண்ணணும். அவங்க லோகோட கலர் ஆரஞ்சுங்கிறதுனால ரிசப்ஷன் உள்ள பேக் ட்ராப்பு, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலரில் டிசைன் பண்ணுவாங்க. ரிசப்ஷன் டேபிள் ஃபுல்லாகவே கொரியன் டாப்பில் தாங்க பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈஸி டு மெயின்டைனாக இருக்கணும், அது போக பார்க்குறக்கும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி ரிசப்ஷன் பேக் ட்ராப் ஃபுல்லாகவே ஆரஞ்சு கிளாஸில் பண்ணியிருந்தோங்க. அது நைட் டயத்தில் லைட்டிங் எஃபெக்டோட பார்க்குறப்ப ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் லேப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய மிஷினரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, தப்பே இல்லைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மிஷினரிஸ் எங்கே வைக்க போகிறோம், எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோங்கிற டிசைன் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த டிசைன் மூலமா உங்க பேஷண்ட்ஸுக்கு நல்ல ட்ரஸ்ட்டை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் உங்க ஸ்டாஃபோட ஒர்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்க பிராண்டுக்குமே தனி அடையாளத்தை கொடுக்க முடியுங்க. டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.